ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ சிந்துவும் வினய்க்கும் சிந்துவோட மாமியார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது வினய் கையில் வந்து ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கும். அதில் வந்து நிறைய அமௌண்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஓ சுனைனாவோட மருமகன் கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்கா, அது சரி இவ்வளோ பணம் இருக்கிறதுனால தான் சிந்துவை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா, எப்பெல்லாம் அமௌண்ட் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி பேசுறத வந்து வினய் கேட்டுட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் அதை வெளியே காட்டிக்காம, ஆண்டி அதை அவங்க பேசுறதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க, அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. ஆக்சுவலி இந்த அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும், இங்கே தான் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால தான் வந்து அவர் இங்கே வர சொல்லியிருக்கேன், நான் போகிறப்ப கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன், அவர் வந்ததும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே சரின்னு சொல்லிட்டு மாமியாவும் இதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடுவா. இங்கே வினய்க்கோட வீட்டில் வந்து சிந்துவோட மாமியாக்காரி வந்து 108 டைம் கை கழுவி இருப்பாளாம். எதுக்கு ஆண்டி இத்தனை டைம் கழுவுறீங்க, என்னம்மா நீங்கள் அந்த கருப்பி தொட்டதை நினச்சி கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜால்ராவும் வில்லியும் சேர்ந்து மாமியாக்காரியை இன்னும் ஏற்றி விட்டுட்டே இருப்பாளுங்க. உடனே அவள் மாமியா என்ன சொல்வானா, ஐயோ கடவுளுக்கு தான் தெரியும் அந்த கருப்பி எங்கெங்கெல்லாம் போட்டாலோ என்னென்னத்தெல்லாம் தொட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப, ஐயோ நீங்கள் எத்தனை டைம் கழுவுனாலுமே அது போகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதுங்க வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கப்ப அடுத்து இவங்க எப்படி அவளை வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே வினய்க்கு வீட்டில் என்ன நடக்கும்னா, சிந்து வந்துட்டு மிக்சியில் ஏதோ அரைச்சிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். ஃபோனில் வந்துட்டு சிந்து ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கு வந்து பயப்படுற மாதிரி கத்துவான். இந்த பைத்தியக்காரி சிந்து எல்லாத்தையும் தள்ளிவிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா வினய்க்கு அவங்க வீட்டில் எல்லாரும் சுற்றி 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 ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க, என்னோடதை சாப்பிடுங்க என்னோடதை சாப்பிடுங்கன்னு. இதை பார்த்த உடனே தான் இவளுக்கு மூச்சே வரும். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்துட்டு, என்னக்கா மாமா கூப்பிட்ட உடனே இப்படி வேகமாக ஓடி வரீங்க, ஓ இதான் உங்கள் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே வந்து மாயா வருவா. மாயா வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, ஃப்ரெண்ட் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கு வந்து வேகமாக இழுத்துட்டு போவா. எதுக்குன்னா, நான் உங்களுக்கு டாய்ஸ்லாம் காட்டணும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவா. சிந்து வந்து சொல்ல பாப்பா, மாயா வீடு அவரன்னுலாம் சொல்லுவா. மாயா வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாள், ஏன்னா அவளுக்கு தெரியாது இல்லையா. அதனால நீங்கள் வாங்க எனக்கு நிறைய டாய்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவா. வினய்க்கும் வந்து சிந்து மாயா கூடயே வந்துட்டு அப்படியே பின்னாடியே போவான். அப்போ கரெக்டாக அந்த பிஸ்னஸ் மேன் வந்துடுவார். வந்துட்டு வந்தோடனே, வாங்க சுனில் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய காசு ரெடியாக தான் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க 2 மினிட்ஸ் இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் கேஸ் கொண்டு வந்து கொடுப்பான். மிஸ்டர் சுனில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, என்ன காமெடின்னு சொல்கிறீங்க அப்படின்னதும், இதில் பாரு இது வெறும் எம்டி பாக்ஸ் தான், ஒன்றுமே இல்லை உள்ள அப்படின்னு சொன்னோடனே அவனும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி நின்று பார்ப்பான். அப்போது கரெக்டாக அந்த சிந்து என்ன பண்ணுவா, அவங்க அம்மா கிட்ட கேட்பா, அம்மா வீட்டில் வச்ச பணம் எங்கம்மா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் மருமகன் முன்னாடி என்னை திருடின்னு சொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அம்மா நான் அப்படி சொல்லலம்மா, வீட்டில் வச்ச பணம் எங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல பாப்பா. அப்போ வந்து வீட்டில் வச்சது எங்கே போகும், வெளியேருந்து யாராவது எடுத்தாங்கன்னா ஷூட் கேஸோட தானே தூக்கியிருப்பாங்க, அப்போ பணம் மட்டும் எடுத்திருக்காங்கன்னா வீட்டில் தான் யாரோ எடுத்துருக்கணும்னு சொன்னோன்னே, வெளியே இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே இங்கே தானே இருக்காங்க, இப்போ இங்கே எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தோட அம்மாவும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நெய்பர்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா, அவங்களாம் நீ தான் பணத்தாசை பிடிச்சவ, நீ எவ்வளோ பெரிய பணத்தாசை பிடிச்சவன்னு எங்களுக்கு தெரியும், அதை நீயே எடுத்துட்டு எங்கள் மேலே பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சித்தியும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் வந்து உன்னுடைய சித்தியாக இருந்தாலுமே எனக்கும் வந்து மனசாட்சி இருக்குது, நான் வந்து உன் வாழ்க்கையில் விளையாட மாட்டேன், என் பொண்ணு மேலே சத்தியமாக நான் அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சித்தி நான் உங்களை சொல்லலை, நான் வந்து பொதுவாக தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவா. அப்போ எல்லாரும் பேசுகிறப்ப நெய்பர்ஸ்லாம் பேசுகிறப்ப நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஸ் கிட்டேயும் சத்தம் போடுவா சிந்து. அப்போது கரெக்டாக வந்துட்டு வினய் கையில் வந்து ஒரு ரிமோட் மாதிரி இருக்கும், அதை வச்சு அமுத்திடுவான். பட் இது யாருக்குமே தெரியாது. அவன் அமுத்தின உடனே இங்கே மிக்சி வந்து கிச்சனில் இந்த மிக்சி அவள் போட்டுட்டு இருந்தப்போ ஓடி வந்தால வினய்கிட்ட ஃபோன் வரவும், அந்த மிக்சி வெடிச்சு அதுக்குள்ளே வந்து பணமெல்லாம் பறந்துருக்கும். என்னடா ஐயோ நான் மிக்சி ஆன்லேயே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இவள் ஓடி வந்து பார்ப்பா. பின்னாடியே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அந்த கிச்சன் ஃபுல்லாக பணம் கொட்டி கிடக்கும். உடனே பார்த்தீங்களா இங்கே தான் பணம் இருக்குது, என்ன இதை விட ஒளிச்சு வைக்கிற இடம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கிச்சனில் வந்து எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன பாத்திரங்களையும் பணம் இருக்கும். உடனே இப்போ தெரியுதா யார் திருடின்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு, சிந்து வாங்க சீக்கிரம் வாங்க போலீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவா. இப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே யாருமா சிந்து உன் மேலே உங்கள் மாமியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே,
என் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா, ஏம்மா உங்க வீட்டுல டிவி இருக்கா, டிவியை போட்டு பாரு அப்படின்னு சொன்னோடனே டிவியில நியூஸ் பார்த்தானா அங்க ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க மாமியா ஜால்ரா அந்த வில்லி எல்லாரும் வந்து ஒரு பெரிய ட்ராமாவே நடத்திட்டு இருப்பாங்க. என்னன்னா சிந்து வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறா, எங்களை டார்ச்சர் பண்றா, அவ வந்து எங்க வீட்டுல இருந்து பணத்தையும் திருடிட்டு போயிட்டா, நெக்லஸ் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டா நம்ம வினய்க்கும் அங்க இருப்பாரு. அவன் என்ன சொல்லுவான்னா, ஆமா இதெல்லாம் செஞ்சதும் இல்லாம எங்களை வந்து டவுரி கேஸ்ல உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வேற எங்களை பயமுறுத்துறா அப்படின்னா அவளும் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருப்பா. இந்த நியூஸ்லாம் வந்துட்டு நம்ம சிந்து பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுவா. தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கெஞ்சுவா. நான் இன்னசென்ட் நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கெஞ்சினதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு 24 hours கொடுக்குறோம், நீ வந்து இந்த 24 ஒரு நாளைக்குள்ள நீ உன்னால முடிஞ்சா உன்னை வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள அவங்க நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு செருப்பு மாலை தண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, அதாவது தண்ணினா அழுக்கு தண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து அவன் மேலே போடுறதுக்காக வருவாங்க. அப்புறம் இன்னொன்று அவங்க நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவளுக்கு வந்து கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி இந்த ஊர் ஃபுல்லாக வரவிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போதான் அவங்க சித்தி ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா. என்னன்னா, இங்கே பாருங்க உங்க எல்லாருக்கும் சிந்து எவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அவளையே கஷ்டப்படுத்துறீங்களே, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பேசுவாங்க. அப்போ சிந்து டக்குன்னு எல்லாரையும் நீங்கள்லாம் நிறுத்துங்க, உங்களுக்குலாம் என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு, இதுக்கப்புறம் யாராவது கிட்ட வந்தீங்க வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கதிர் அருவாள், சின்ன அருவாள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அருவாளை வச்சு எல்லாரையும் மிரட்டுவா. மிரட்டிட்டு அம்மா அப்பா நீங்கள் உரி பண்ணாதீங்க, என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்கே வந்துடுவா. எங்கன்னா வினய்க்கோட வீட்டுக்கு வருவா. அங்கே வினய்க்கோட வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த ஜால்ராக்காரி இருப்பாள் அவ வந்துட்டு சொல்லுவா, நாங்கள் வந்து தெரியாமல் வந்துட்டு இவளுக்கு வந்து பாசம் காட்டி வளர்த்துட்டோம், இவ மேலே நாங்கள் உயிரே வச்சுருக்கோம், ஆனால் இவ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறா, அதனால இதுக்கப்புறம் இவளை தாங்க முடியாது, என் பையனுக்காக தான் நாங்கள் அவளை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இனிமேல் வந்து இவளை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, பெட்டர் இப்போ வந்து அவள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் அவளை மன்னிச்சிருவோம், இல்லைன்னா அவள் டைவர்ஸ் கொடுக்க வேண்டியதான், இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்காரி வந்து டைவர்ஸ் பேப்பரை எடுத்து காட்டிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த டைவர்ஸ் பேப்பரை காட்டி பேசிகிட்டு இருப்பா. நம்ம சிந்து வந்து அதை கையில் வாங்கிட்டு, அத்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அது பண்ணாதான் வந்துட்டு அங்கேருந்து அவளால் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்ராமா கூட சேர்ந்து அவளும் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இப்போ வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி சொல்ல முடியாது, எதுவுமே இந்த இடத்துல கோவத்தை காட்ட முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு பெரிய பேரில் இருக்கால, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா, அதனால இந்த இடத்துல அவள் ஏதாவது பேசினாலுமே தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க வேண்டிய கட்டாயத்தில் சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாக்காரவங்க எல்லாருமே மன்னிச்சிருங்க, இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரையும் மன்னிக்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி சிந்து வந்து பேசிட்டு இருப்பா. அப்பா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மாயாவை பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னோன்னே மாயா வந்து எனக்கு எப்போ கூப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. வரேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசிட்டு இருப்பா. அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து இப்போதைக்கு நீ மாயாவை கூப்பிட்டு போவேணாமா, நீ வந்து உன்னோட பிரச்சனையெல்லாம் முடியும், ஃபர்ஸ்ட் ஒன்றை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள மாயா என்ன பண்ணிடுவான்னா, அவங்க அப்பா வந்துட்டு சொன்னது வந்து மாயா ஒட்டு கேட்டு எப்படியாவது இங்கேருந்து போகணும், நம்ம சிந்து கிட்ட உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க கேப்ல நேரில் மாமனார் இருக்காங்களே, அவங்க வந்து இங்கே நடந்ததுக்கெல்லாம் நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் தான் இவ இப்படி பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்பா நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் கையால் என்னை எப்போவுமே பிளஸ் மட்டும் பண்ணுங்க, அந்த மாதிரி மன்னிப்பு கேட்காதீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உங்கள் மாமியா வந்துட்டு மேலேருந்து ஒரு பெரிய தாம்பளத்தில் மூடி வச்சு ஒன்று கொண்டு வருவா. என்னவோ கொண்டு வரா, என்னன்னு பார்த்தாக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, நீ எவ்வளோ அழகா நடிச்சு எங்களையெல்லாம் ஏமாத்துற, அதுக்கு உனக்கு ரிவார்ட் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை, இவளுக்கு இதே வேலை, பணம் நிறையா இருக்குன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பா. ஏன்னா இவளுக்கு வந்து அந்த பணத்தோட அருமை தெரியாது இல்லையா, எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு இல்லையா, அதனால இப்படி தூக்கி போடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சிந்து வந்துட்டு பொறுமையாக எடுத்துட்டு, அத்தை நான் இதுக்காகலாம் ஆசைப்பட்டு செய்யலை அப்படின்லாம் சொல்லுவாள். அவங்க மாமனாரும் சொல்லி பார்ப்பாங்க, ஜெயா இந்த தயவு செஞ்சு நிறுத்தி இந்த மாதிரி பண்ணாத, அந்த பொண்ணு எவ்வளோதான் பொறுத்து போகும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் மிரட்டிடுவா. அப்போ அவங்க அந்த ஜால்ராக்காரையும் சொல்லுவா, அண்ணா உங்களுக்கு இந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாது, இவ வந்து எல்லாரையும் ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்கா, உங்களுக்கு இவளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்காரையும் வந்துட்டு பேசிட்டு இருப்பா. சிந்து சொல்லுவா, நான் வந்து என் ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது,
அப்படிங்கிற மாதிரி வினய்க்கு பற்றி, வினய்க்கு விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாள். அவள் எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் அந்த மாமியார் கறி கொடுக்குறான்னா வினய்க்கு விட்டு போ அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பா. ஆனால் எனக்கு இந்த பணம் வேணாம், எனக்கு வினய்க்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். இங்கே நம்ம சிந்துவோட சிஸ்டர் இருக்காங்களா மாயா, அவங்க வந்து நான் சிந்து கிட்ட போகணும், யாராவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு வந்து அழுதுட்டு இருப்பா. அப்போ அந்த வினய்க்கோட பிரதர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு காரில் அப்போ தான் வந்திருப்பான். உன்னை இவன் இந்த பேட் பாய் இங்கே என்ன பண்ணுறான், ஏன்னா மாயாவுக்கு தெரியும் அவன் பேட் பாய்ட்டு, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயந்துட்டு நின்றுட்டுருப்பான். அந்த பேட் பாய் இருக்கான் இல்லையா, அதாவது தம்பிக்காரன் இருக்கால, வந்து வேகமாக வந்து அவள் வாயை பொத்தி கடத்திட்டு போக பார்ப்பான். அதுக்குள்ளே வந்து சிந்து வந்து இவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா எமர்ஜென்சி கால் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவள் வந்து எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்தோடனே இந்த சிந்துக்கு வந்து மாயா ஹெல்ப் மீ அப்படின்ற மெசேஜ் வந்து வந்திருக்கும். உடனே சிந்து பார்த்துட்டு ஐயோ மாயா ஏதோ பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளோட லொக்கேஷனை தேடி லொக்கேஷன் பார்த்துட்டே போயிட்டே இருப்பான். அவள் லொக்கேஷன் பார்த்து போகிற இடம் எதுவாக இருக்குன்னா அந்த வினய்க்கோட ஆஃபீஸாக இருக்கும். அங்கே போய் பார்த்தாக்கா வினய்க்கோட ஆஃபீஸில் தான் இவளை கொல்றதுக்காக பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்போ வந்து இங்கே இவளும் வந்து அந்த சிந்துவும் வந்து மாயாவோட லொக்கேஷனை தேடிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்திருப்பான். மாயா லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது, ஆனால் இங்கே இல்லையே, ஐயோ நான் இப்போ அவளை எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வருவா. அப்போ வினய்க்கு வந்து சிந்துவை பார்த்துட்டு நீ என்னை தேடி இங்கேயும் வந்துட்டியா, நீ என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்லாம் கேட்டோன்னே ஐயோ நான் உங்களை தேடி வரல, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவா. அதுக்குள்ளே செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இவ கையை பிடிச்சிட்டு நீங்களாம் இங்கே வரக்கூடாது மேம், வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே செக்யூரிட்டிக்கு விழும் பாருங்க ஒரு அறை. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவள் கையை பிடிச்சி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிருவான். அப்போ தான் நம்ம சிந்துக்கு வந்து ஒரு லவ் வரும். என்னை தொட்டதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களா வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என் மேலே எவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. நீங்கள் என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. கரெக்டாக அவனை குத்து விட போவான். அப்போ வந்து டக்குன்னு தடுத்துட்டு வினய்க்கு என்ன பண்ணுறீங்க, அவரை விடுங்க, நீங்கள் ஏன் இப்போ அவரை அடிச்சிங்க அப்படின்னதும் அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் உன்னை தொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒருத்தனும் தொடக்கூடாது ஒருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். உன்னை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்பாவா, இவருக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, ஏன் இவர் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருப்பான். அப்படியே அவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிட்டு நின்றுட்டுருப்பாங்க. டக்குன்னு மேடம் தடுமாறி கீழே விழுக போவாங்க. கீழேன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுக போவாங்க. டக்குன்னு சார் வந்து அப்படியே அவங்க இடுப்பை பிடிச்சி நிறுத்திட்டு அப்படியே 2 பேரும் அந்த போஸ்ட்லேயே ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து வினய்க்கோட பிரதர் வந்து அங்கே மாயாவை இழுத்துட்டு வந்துட்டுருப்பான். அந்த சூட்கேஸில் போட்டு மாயாவை இழுத்துட்டு வந்துட்டுருப்பான். அவன் வந்துட்டு ஐயோ இவ இங்கே என்ன பண்ணுறா, இவகிட்ட மாட்டினோன்னா நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா வச்சிருந்த அந்த சூட்கேஸை அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அது ட்ராலி தானே, அதனால் அது அப்படியே நான் வந்து போய் தண்ணியில் விழுகிற டைமில் கரெக்டாக வந்து வினய்க்கு பார்த்துருவான். பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆக்சுவலி அந்த மாயாவோட ட்ரெஸ் வந்து அதில் மாட்டி இருக்கும், அந்த சூட்கேஸில் மாட்டி வெளியே தெரியும். உடனே இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கு யோசிச்சுட்ருப்பான். டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வரும், இது மாயா போட்டிருந்த ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்த உடனே இவ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு வினய்க்கு வந்து எதுவுமே யோசிக்காம அவளை தண்ணீருக்குள்ளே குதிச்சு காப்பாற்றிடுவான். மாயாவை தூக்கி வெளியே வச்சுட்டு மாயா உனக்கு என்னாச்சு, கண்ணை தர, நீ கண்ணை திறக்கணும்னா இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருப்பா. டக்குன்னு வந்துட்டு இவ சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கப்ப கரெக்டாக அவளும் வந்துட்டு வாயிலிருந்து தண்ணியெல்லாம் துப்பி கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருவா. மயக்கம் தெளிஞ்ச உடனே சிந்து என்ன நினைப்பானா, மாயா வந்து சிந்து கிட்ட தான் வருவான்னு நினைப்பா. அந்த மாயா வந்து வினய்க்க பார்த்தோன்னே ஃப்ரெண்டு என்னை விட்டு எங்கே போனீங்க, நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதும் மாயா நான் எங்கேயும் போகலடா, உன் கூடயே இருக்கேன்டா, நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸாக உன் கூடயே தான் இருப்பேன், இனிமேல் நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன், இனிமேல் நான் உன்னை தனியாகவே விட மாட்டேன் அப்படின்லாம் பேசினோடனே கொஞ்சம் பொசசிவாகவும் ஆகிடும். என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே உனக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, மாயா வந்து என்னுடைய பொறுப்புன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதை தான் இப்போவும் பண்ணுறேன், இப்போவும் நான் மாயாவை பத்திரமா பார்த்துக்குவேன்னு தான் சொல்கிறேன். இந்த வினய்க்கு வந்து எப்போவுமே அவனோட ப்ராமிசஸை வந்து மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வினய்க்கு வீட்டில் வந்துட்டு சிந்துவையும் வினய்க்கையும் எப்படி பிரிக்கிறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு இதே வேலை தான். இந்த ஜால்ராக்காரி என்ன பண்ணுவா, வினய்க்கு சிந்துவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து மாமனார் முன்னாடி காட்டி அதை கிழிச்சிட்டு அவர் முன்னாடியே கிழிச்சிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பார்த்தியா இவங்க வந்துட்டு சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. மாமனாருக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகும், ஏன் இந்த சுஷ்மா இப்படிலாம் பண்ணுறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்கு தெரியல சுஷ்மா, நீ அவங்கள பிரிக்கிறதா நினச்சிட்டு இன்னும் அவங்கள க்ளோஸ் ஆக்கிட்ட, எங்கே அந்த பவுடர் கையில் எடுத்து எங்கே இதில் சொல்லு, இதில் எது சிந்து எது வினய்க்குன்னு சொல்லு, பார்த்தியா அவங்க எதுன்னு தெரியாத அளவுக்கு நீ அவங்கள க்ளோஸ் ஆக்கிட்ட,
அப்படின்ற மாதிரி அவளை கடுப்பேற்றுவான். இதை கேட்ட உடனே சுஷ்மாக்கு செம்ம கடுப்பாயிடும். சொல்லிட்டு மாமனார் அங்கேருந்து போயிடுவார். இந்த பக்கம் என்ன ஆகுனா வினய்க்கு வந்து அந்த மாயாவை குழந்த மாதிரி தூக்கிட்டு வருவான். ஃபஸ்ட்டு சிந்துக்கு வந்து மாயா நம்மக்கிட்ட வரலையேன்னு கஷ்டமாக இருந்தாலும் சரி எப்படியோ மாயா சேஃபாக இருந்தால் போதுங்கிற மாதிரி ஓகே ஆகிடுவா. இப்போ இங்கே வந்துட்டு இப்படியாவது இவளை வந்து சிந்துவை வந்து இங்கே வீட்டிலேருந்து துரத்தி ஆகணும், சிந்துவையும் வினய்க்கும் சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த வில்லி சொல்லுவா, இனிமே வந்துட்டு ஆமாம் அவள் எப்படியா இருந்தாலும் என்னதான் வெளியே போனாலும் அவள் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுறா, அவளை மொத்தமாக வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு வில்லிக்கு ஒரு ஐடியா வரும். என்னன்னா எப்படியும் வந்துட்டு கடவுள் வந்து நேராக வர மாட்டார் இல்லையா, மெசஞ்சரை தான் அனுப்புவார். அதனால வந்துட்டு நம்ம மெசஞ்சரை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். யார் மெசஞ்சர் அப்படின்னு கேட்ட உடனே பாபா கோடேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்போ பாபா கோடேஸ்வரருக்கு வந்து உடனே கால் பண்ணலாம், எதுக்காக நம்ம இன்னும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கோடேஸ்வர் வர்றதுக்காக அந்த வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வண்டி சவுண்டு கேட்கும். இவங்க இதெல்லாம் பாபா கோடேஸ்வர் தான் வராங்கன்னு நினச்சிட்டு ஆரத்தி எடுக்க போகிறப்ப என்ன ஆகுனா கரெக்டாக வந்துட்டு கரண்ட் போயிடும். ஆனால் அங்கே வந்து நிற்கிறது யாருன்னா சிந்து, வினய்க், அப்புறம் மாயா 3 பேர் தான் நின்றுட்டுருப்பாங்க. 3 பேரும் நின்றுட்டுருக்கப்ப அந்த ஜால்ராக்காரி இருக்கால அவள் வந்து கண்ணை மூடிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஆரத்தி எடுத்துகிட்ருப்பா. பார்த்தா அது வந்துட்டு பாபா கோடேஸ்வரன் நினச்சி இவங்க 3 பேருக்கும் தான் ஆரத்தி எடுத்துகிட்ருப்பா. டக்குன்னு இவங்க ஆரத்தி எடுத்து முடிச்சதும் டக்குன்னு கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பாப்பா வந்திருக்கிறது வந்து பாபா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ஸ்டன் ஆகி டென்ஷன் ஆகி டக்குன்னு அந்த ஆரத்தி தட்டை கீழே போட்டுருவா. கீழே போட்டுட்டு சொல்லுவாள், இன்னும் இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கப்ப வினய்க்கே வாயை திறந்து பேசுவான். இனிமேல் வந்து மாயா இங்கே தான் இருக்க போகிறா, என் கூட தான் நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமியாருக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இது என்ன வீடா இல்லை சத்திரமா, இங்கெல்லாம் யாரையும் தங்க வைக்க முடியாது, முதல்ல அவளை இங்கேருந்து துரத்தி விடு, இந்த பைத்தியக்காரியெல்லாம் இங்கே தங்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாமியா வந்து திட்டுவா. உடனே வினய்க்கு வந்து கோவம் வந்துடும். இல்லைம்மா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சிந்துக்கு, என்னால் என்னோட ப்ராமிஸை மீற முடியாது, மாயா இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்போ ரொம்ப அந்த ஜால்ராக்காரி வந்து சிந்து கிட்ட ரொம்ப ஓவராக பேசுவா. ஓவராக பேசுறதும் இல்லாமல் சிந்து அடிக்க போவா. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க குங்குமம் வந்து கை தவறி போய் மாயா மேலேயே விழுந்துடும். ஃபர்ஸ்ட் மாயா வந்து பயந்துருவா. அந்த ஜால்ராக்காரி வந்து ரொம்ப ஓவராக பேசுறத பார்த்துட்டு மாயா வந்து அங்கே இருக்க சூளத்தை எடுத்து டக்குன்னு அவளை அந்த ஜால்ராக்காரியை குத்துற மாதிரி வந்துட்டு, இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, உன்னை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கொல்ல வரும். ஐயோ நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தடுத்துருவா. இங்கே பாரு அவங்க பெரியவங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது வா அப்படின்ற மாதிரி தடுக்குவா. அப்போ வினய்க்கும் வந்துட்டு மாயா நீ வா நான் உனக்கு ரூம் காட்டுறேன் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி மாயாவை கூப்பிட்டு போயிடுவான். அப்போ மாயா, வினய்க், சிந்து 3 பேரும் மேலே போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த பாபாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் வந்த உடனே என்ன பண்ணுவான்னா அந்த சந்திரமுகி பட டைலாக் மாதிரி இருக்கு இங்கே பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி அவளை அதை எப்படி இங்கேருந்து துரத்துறது, எங்களுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு இதுங்களும் வந்து அந்த பாபா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோங்க. அங்கே மேலே ஒரு ரொமான்ஸ் சீன் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்கும்னா அவளை மாயாவை தூங்க வச்சுட்டு சிந்து வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா. வினய் ட்ரெஸ் மாற்றலான்னு ட்ரெஸ்ஸை கழட்டுவான். கரெக்டாக கழட்டும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். அந்த இடுப்பில் அடிபட்டு இருந்தது இல்லையா, கத்தி குத்து பட்டு இருந்தது, அது வந்து பெயினாக இருக்கும். அவன் முனகிறத பார்த்துட்டு சிந்து வந்து எதுவுமே சொல்லாமல் அவளாக போயிட்டு அவன் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கப்ப வினய்க்கு வந்து தும்மல் வரும். உடனே வினய்க்கை பார்த்துட்டு சிந்து சிரிச்சிட்டே சொல்லுவாள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் தும்மும்போது அந்த நோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கர் ஆகுது, அது வந்து பார்க்கவே ஃபன்னியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பா. அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ் லுக் விட்டுட்ருக்கப்ப கரெக்டாக மாயா திடீர்னு எந்திரிச்சிட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு என்னை விட்டு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓடி வருவா. ஓடி வந்ததும் சிந்து என்ன நினைப்பானா மாயா அவளை தான் ஹக் பண்ண வரான்னு நினப்பா. ஆனால் இந்த மாயா என்ன பண்ணிடுவா, சிந்துவை தாண்டி போயிட்டு வினய்க்காக ஹக் பண்ணிட்டு நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அழுவா. இல்லை மாயா நான் எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி வினய்க்கும் அந்த மாயாவை கன்சோல் பண்ணுவான். ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. சிந்து என்ன நினைப்பானா, என்னதான் மாயா குழந்தையா இருந்தாலுமே வினய்க்கு ஹக் பண்ணிட்டு நிற்கிறது எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சிந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்பான். இங்கே அந்த பாபா வந்துட்டு அந்த பேய் யார் மேலே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டதும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு தேங்காயை வந்து உருட்டி விடுவேன், அது நேராக யார்கிட்ட போய் நிற்கிதோ அவங்க தான் வந்துட்டு அந்த பேயால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்போ தான் கரெக்டாக சிந்து வந்துட்டு உனக்கு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லிட்டு கீழே வந்திருப்பா.
கரெக்டாக கீழே வரும்போது அந்த தேங்காய் வந்து உருண்டு சிந்து கால்கிட்டே வந்து நிற்கும். உடனே ஓ இவ தான் அந்த பேயால் பிடிக்கப்பட்டிருக்கா, இவகிட்ட தான் இவ மேலே தான் அந்த பேய் இருக்குங்கிற மாதிரி அந்த பாபாவும் சொல்லுவான். அப்போ சிந்து வந்து டென்ஷன் ஆகி கத்துவா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசி எங்கள் குடும்பத்தை ஏமாற்ற பார்க்குறீங்களா, நீங்கள் ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு கெடுதல் பண்ண பார்க்குறீங்க, இல்லை பணம் பறிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறீங்களான்ட்டு எதிர்த்து பேசுவா இந்த மந்திரவாதி. வந்துட்டு என்ன நீ என்னையவே எதிர்த்து பேசுகிற, இந்த குடும்பத்துக்கு நான் சாபம் விட போகிறேன்ட்டு சொன்னதும் உடனே இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவ மேலே தானே, அவள் பண்ணதுக்காக இந்த குடும்பத்தை தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி, தண்டிச்சிடாதீங்க இங்கே இதுக்காக என்ன பரிகாரம் வேணாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாக்காரி வருவா. இல்லை நீ பண்ணக்கூடாது, நீ பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா உண்மையாகவே சொல்லு, ஏன்னா இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஏமாற்ற பார்க்காத, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த மந்திரவாதியும் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு தண்ணியை தெளித்து அவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, அதுவே தெரியாமல் அவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி சிந்து வந்து அவளாவே வந்து அவங்க வலையில விழுந்துருவான். அவனும் வந்துட்டு சிந்துவை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டை எடுத்து அடிக்க சொல்லுவான். சிந்து வந்து என் மாமியாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுறத நான் ஏற்றுக்க மாட்டேன், இவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அவங்கக்கிட்ட அடிவாங்க ரெடியாக இருப்பா. இவளை முட்டி போட வச்சு மந்திரவாதி கூட ஒரு பொண்ணு வந்திருப்பா, ஒரு லேடி வந்திருப்பா. அவள் வந்து சாட்டை எடுத்து சிந்துவை அப்படி அடிப்பா. அதை வந்துட்டு அவள் அப்படியே கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்லாமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவா. அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கப்ப திரும்பி 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 அடிக்கும்போது அவள் ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் வந்து விழுந்துருவா. இது எதுவுமே தெரியாமல் அங்கே வந்து ஹீரோ வந்து மாயா கூட இருப்பான். அது தெரியாமல் இவ வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் சரி அவள் செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் அவள் வந்து மயக்கத்தில் தான் இருப்பாள். இல்லை இவளை வந்து இன்னும் நம்ம தூய்மையாக்கலை, இவளை வந்து புனிதப்படுத்தணும், அப்போ தான் இங்கே இருக்க பேய் வந்து இந்த வீட்டை விட்டு போகும், இவளை வந்து இங்கே தூய்மையாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லிடுவான். இப்போ அந்த 3 பைத்தியங்களும் வந்து கோயிலுக்கு போயிடும். யார் யார், மாமியாக்காரி, வில்லி, அந்த ஜால்ரா 3 பேரும் கோயிலுக்கு போயிடுவாங்க கிளம்பி. இங்கே சிந்துவை வந்து மந்திரவாதி கூட்டம் வந்து சேர்ந்து சிந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கையை காலை கட்டி வாயையும் பொத்தி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் வேற அடுப்பை வேற ஆன் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே சிந்து வந்துட்டு அந்த சூட்டில் வந்து அவதிப்பட்டுட்ருப்பா. இது எதுவுமே தெரியாமல் அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து சிந்துவை தேடி கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துடுவான். என்னாச்சு இந்த சிந்துவை காணோம், எங்கே போனால், மாயா வேற பசியோடு இருக்காளேன்னு சொல்லிட்டு கீழே தேடி வருவான். அந்த டைமில் சிந்துவை கொல்றதுக்காக இன்னொருத்தன் வந்திருப்பான். யாருன்னா நிஷாவை ஒருத்தன் லவ் பண்ணுறால, அவன் வந்து நிஷாவோட எதிரியை நம்ம கொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை தேடி வந்திருப்பான். பார்த்தா ஐயையோ வினய்க்கு வந்துட்டு கரெக்டாக சிந்துவை காப்பாற்றிடுவான் போலயே, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூச்செடியை தள்ளி விட்டுட்டு போயிடுவான். அந்த பூச்செடியை தள்ளி விட்டதுக்கப்புறம் வினய்க்கு இங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்கே, எனக்கு ஏதோ தப்பாக படுதேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சிந்து சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போவான். சிந்து எங்கேயும் இருக்க மாட்டா. சிந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே, எங்கே போனா, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கும் தேடிட்டே போவான். அப்போது ஒரு ரூம் கதவை திறந்து அதுக்குள்ளே இருக்காளான்னு பார்க்குறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போயிருப்பான். அந்த ரூம்குள்ளே போன உடனே அந்த நிஷாவோட லவர் இருக்கான்ல, அவன் வந்து ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுவான். ரூமை லாக் பண்ணிட்டு இவளை கொல்றதுக்காக அவன் வந்துட்டு இந்த பக்கம் வந்திருப்பான். இந்த கேப்பில் அவன் வினய்க்கு வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு யார் இப்போ ரூம் லாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்து லைட் மேலே போட்டு அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த ரூம் ஃபுல்லாக நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் வினய்க்கு வந்து சிந்து சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு அவள் பேரை சொல்லி ரொம்ப கத்துவான். இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து அவள் அந்த அடுப்பில் இருக்கா, அந்த பாத்திரத்துக்குள்ளே மூடி போட்டு மாட்டிகிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் அவள் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணல. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ வாய்ஸ் கேட்ட உடனே இவளுக்கு செம்ம கடுப்பாயிடும். எப்படியாவது இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவனை காப்பாற்றுறதுக்காகவாது நான் வெளியே போகணும், கடவுளே எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஜெய் துர்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. அப்போ வந்து அவள் ஒரு புது சக்தியாக தெரியவா பார்த்துக்கோங்க. வெளியே வந்து எப்படியாவது நம்ம ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடி வருவான். வினய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்ததும் நான் அந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கும் ரூம்லேருந்து கத்துவான். இப்போ சிந்து வந்துட்டு இந்த ரூம்லேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து உள்ளே போக பார்ப்பா. அந்த ரூம் ஃபுல்லாக தான் நெருப்பு பிடிச்சிருச்சுல. அந்த ரூம்லேருந்து எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இவனை காப்பாற்ற பார்த்தா இவன் ஆல்ரெடி மயக்கமாகி விழுந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவா, அவளால் முடியாது. இந்த பைத்தியங்க 2 பேரும் வெளியே வரணும்ல, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காப்பாற்றுறதுல தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவன் மயக்க போடுவான், வினய்க்கு மயக்க போடுவான்.
சிந்துவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வினைக்கு காப்பாத்துறேன்னு சிந்துவும் 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ரொம்ப நேரம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் வினைக்கோட தம்பி இருக்கால, அவன் ஒரு ஃப்ராடு பையன். இவன் வந்து எப்படியாவது இந்த மாயாவை வந்து கொல்லணும், இல்லைன்னா அவளை நம்ம தான் கொல்ல ட்ரை பண்ணோங்கிறத அவள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டா எல்லாம் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு மாயா இருக்க ரூமுக்கு வருவான். இப்போ மாயா வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா சந்து. எப்படியாவது மாயா வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரூமுக்கு வந்திருப்பான். ரூமில் பார்த்தாக்க கரெக்டாக குத்த வர நேரத்தில் மாயா வந்து டக்குன்னு முழிச்சிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இவனை தள்ளி விட்டுருவா. உடனே வந்து என்னையவே தள்ளி விடுற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, இருடி உன்னை கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். மாயாவை அந்த ஃப்ராடு பையன் கத்தியால் குத்த வரும்போது மாயா ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவனை அடிச்சிருவா. உடனே அவனுக்கு டென்ஷன் அதிகமாகி அவளை வேகமாக பிடிச்சி தள்ளிவிட அவங்க இருக்க செல்ஃபில் போய் இடித்து கீழே விழுந்து மயக்கமாயிடுவா. இப்படி மயக்கமானதுக்கப்புறம் இவனும் அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு வேலை முடிச்சுட்டு போயிடுவான். இங்கே நம்ம சிந்து வினய்க்கும் வந்துட்டு 2 பேரும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரூம்லையே வந்து மாற்றி மாற்றி அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து வினய்க்கு வந்து என்னெல்லாம் ஞாபகம் வரும்னா, இவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர டைமில் மட்டும்தான் சிந்து மேலே இருக்க லவ்வையே ஃபீல் பண்ணுறான். என்னென்னா சிந்துவை லவ் பண்ணது, அவள் கூட மேரேஜ் ஆனது, ஒவ்வொரு டைமும் பிரச்சனையில் இருக்கப்போ இவனை காப்பாற்றுறதுக்காக சிந்து படுற கஷ்டம் எல்லாத்தையும் வந்து வினய்க்கு இப்போ தான் யோசிச்சு பார்ப்பான். சரி, நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கேன், அவளுக்காக எதுவுமே பண்ணலைன்னாலுமே அவள் வந்து என் மேலே உயிரை வச்சுருக்கான், நான் எப்போவும் அவளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன், ஆனால் அவள் வந்து அவளோட லைஃபையே ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வினய்க்கு வந்துட்டு உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே சிந்து வினய்க்கு இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, அந்த ரூம்குள்ளேயே இருக்காங்க. ஆனால் நம்ம மாயாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு அந்த ரூமை சுற்றி பார்ப்பா. அப்போ வினய்க்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஆசையாக அந்த ஃபோட்டோ கிட்ட போவா. அப்போ தான் சிந்துவும் வினய்க்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்போ சிந்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பா. அப்போ அவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வரும். சரி, நம்ம போய் சிந்துக்கிட்டேயும் வினய்கிட்டையும் சொல்லலாம், நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவா. அந்த அங்கே புகையெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அங்கே சிந்துவும் வினய்க்கும் அந்த ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அக்காவும் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. சரி, உங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இங்கே ஃபயர் வந்துருச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்ஃபார்ம் பண்ணிடுவா. அதே சமயத்தில் இங்கே வெளியே இந்த கோயிலுக்கு போயிருந்த இந்த கோஷ்டியும் இந்த வில்லி கோஷ்டியும் உள்ளே வந்திருப்பாங்க. வந்துட்டு இதை பார்த்துட்டு இவங்களும் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிகிட்ருப்பாங்க. டக்குன்னு வந்து வில்லி வந்துட்டு அந்த சிந்து அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டி இருங்க, சிந்து அங்கே இருக்கா பாருங்க, இதை விட நம்மளுக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது, அவள் இப்படியே செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி ஏற்றி விடுவான். ஆனால் அந்த நம்ம மாமியாருக்கு மனசில் கொஞ்சம் சின்னதாக ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. என்னென்னா, இங்கே பாரு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு தான் சொன்னேனே தவிர அவள் சாகணும்னு நான் எதிர்பார்க்கல, நீ ஃபஸ்ட்டு கால் பண்ணு, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜால்ராவை திட்டிடுவா. உடனே அத்தைக்கு வேறு வேலையே இல்லை இதை விட்டால் நமக்கு வேறு நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லி என்ன பண்ணுவா, தனியாக போயிட்டு அவனோட லவர் இருக்கால அந்த பையனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இவங்களை எப்படியாவது இப்படியே வந்துட்டு இந்த சிந்து வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் சர்வீஸாக ஒரு மேன் வந்திருப்பாரு. அந்த மேன்கிட்டயே கூப்பிட்டு இங்கே பாரு, உன் லைஃப்பில் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவு காசு தரேன், எப்படியாவது அந்த பொண்ணை கொன்னுடு அப்படின்னதும் ஐயோ நீங்கள் பண்ணுறது ஃபோர்ஜரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், இருங்க இப்போவே போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு திரும்பி நின்று கால் பண்ணுற கேப்பில் அந்த லவர் பாய் வந்து அவனை அடித்து போட்டு அவனோட யூனிஃபார்மை போட்டு அவனே இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பான் அவளை கொல்றதுக்கு, சிந்துவை கொல்றதுக்கு. அப்போ வந்துட்டு உள்ளே போய் பார்த்தாக்க நம்ம வினய்க்கும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நிஷாவுக்கு கால் பண்ணி இங்கே பாரு இன்னும் வினய்க்கு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனை எப்படியாவது காப்பாற்றிடு, அந்த சிந்துவை மட்டும் என்ன பண்ணணுமோ உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சரி வை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போயிட்டு வினய்க்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை போற்றி வினய்க்கை காப்பாற்றுற மாதிரி போயிட்டு சிந்துவை வந்து கொல்ல போவான். இந்த வினய்க்கு அவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்தான். எப்படி தான் அவன் பொண்டாட்டியை தொட்ட உடனே அவனுக்கு தெரியும்னே தெரில. உடனே வேகமாக எந்திரிச்சு வந்து அவனை அடிப்பான். உடனே அடித்த உடனே நிஷாவோட லவர் பாய் வந்துட்டு வினய்க்கு அடிபட்டிருக்க இடத்துலேயே ஒரு குத்திடுவான்.
இப்போ நம்ம சிந்துக்கு எப்படி மயக்கம் தெரிஞ்சுன்னு தெரியாது. வினய்க்கு அடிக்கிறாங்கன்னதும் இவ வந்து அவனை ஒரு பூச்சாடி எடுத்து அவனை அடித்து, இங்கே பாரு நீ இந்த வினய்கிட்ட வந்தால் உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்து விட்டு, வினய்க்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இல்லை உங்களுக்கு ஏதோ நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்போ தான் வந்துட்டு ஒரே லவ்வாக போயிட்டுருக்கும். வினய்க்கு என்ன யோசிப்பானா, சிந்து வந்துட்டு எவ்வளோ வெறுத்தாலும் வந்து இவன் நம்ம காப்பாற்றுறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி வினய்க்கு யோசிச்சுட்டு இருப்பான். சிந்துவும் வந்து அவன் மேலே வச்சிருக்க அவன் லவ் பண்ணுறப்ப எப்படியெல்லாம் பேசினான் அதெல்லாம் வந்து சிந்துவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்க லவ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக சிந்துவும் வினய்க்கும் வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு அணைஞ்சதும் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வரும்போது தான் நம்ம மாமியாக்காரி வந்து சிந்துவும் வினய்க்கும் வரதை பார்த்துட்டு, வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து, வினய்க்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இரு நான் போலீஸை கூப்பிட்றேன்ட்டுலாம் ஓவரா சீன் போடுவா. அதே ரூமில் தான் அந்த சிந்துவும் இருந்தா. அவளை பற்றி யாருக்குமே அக்கறை கிடையாது. ஆனால் சிந்துக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உடனே வந்துட்டு சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து வினய்க்கு வந்துட்டு கொஞ்சம் காம் பண்ண பார்ப்பாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லாருமே வந்து சரி இந்த பைத்தியக்காரிக்கு எப்படி ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் வந்துச்சு, அந்தளவுக்கு புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த மாமியாக்காரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கருப்பியை விட இவள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ வந்து அவளை விட நீ பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல, நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, என் பையனை எப்படியோ எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க, நான் உனக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ வந்து வினய்க்கு சொல்லுவான், நானும் கூட உன்கிட்ட ஒன்று சொல்லணுமாயா, நீ வந்து பெட்டர்லாம் கிடையாது, நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எங்களை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டுவான். ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லோரும் செம்ம ஷாக்காகி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பைத்தியக்காரத்தை லவ் யூன்னு சொல்ல போகிறானா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாயா என்ன பண்ணுவா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். வினய்க்கு வந்து நம்மக்கிட்ட லவ் யூ சொல்ல போகிறாங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸில் இருப்பாள். பட் இந்த வில்லிக்கு வந்துட்டு ஐய பேசாமல் நம்மளே ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம், இந்த பைத்தியக்காரிக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு, எப்படி இவ்வளோ தெளிவாக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லியும் யோசிச்சுட்ருப்பா. அப்போ வினய்க்கு வந்துட்டு ஐ லவ்னு சொல்லியிருப்பான் இல்லையா, சொல்லிவிட்டு திரும்பி நின்று அவங்க அக்கா கையை பிடிச்சி, அதாவது சிந்துவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு மாயா, நான் உங்கள் அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் சிந்துவை ரொம்ப லவ் பண்ணுறேன், சிந்து இல்லைன்னா நான் என்னோடய உயிரை வந்து காப்பாற்றிருக்கவே முடியாது, அவளுக்கு நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவள் என்ன பதிலுக்கு லவ் மட்டும்தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சிந்துவை பற்றி பெருமையாக பேசுவான். மாயாவுக்கு வந்து செம்ம கடுப்பாகும். என்னடா இது நம்மக்கிட்ட லவ் யூன்னு சொல்ல வருவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நின்றுட்டுருப்பா. அடுத்து வந்துட்டு இந்த மாமியாக்காரி வந்து செம்ம கடுப்பில் இருப்பா. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இப்போது மாயா கிட்ட சொல்லிட்டு சிந்துவை பற்றி சொல்லிட்டு சிந்துவோட கழுத்தில் வந்து கழுத்துலையும் நெத்திலையும் வந்து குங்குமம் வச்சு விடுறதுக்காக குங்குமத்தை எடுத்து வச்சு விடுவான். ஆனால் அந்த குங்குமம் அன்எக்ஸ்பெக்டடாக காற்றுல பறந்து போய் சிந்து நெத்திலையும் இருக்கும், ஆனால் மாயா நெத்திலையும் கொஞ்சோண்டு பட்டுடும். மாயாவோட தலையில் வந்து உச்சந்தலையில் போய் பட்டுடும். உடனே அதை தொட்டு பார்த்துட்டு கடவுளே வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, நீ எனக்கு தான் வினய், சிந்துக்கிட்டேருந்து நான் உன்னை எப்படியாவது பிரிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசில் ஒரு திட்டம் போட்டுட்ருக்கா. பாவம் நம்ம சிந்துக்கு இது எதுவும் தெரியாது, அவள் தான் ஒரு அப்பாவியாச்சே. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, வினய்க்கு வந்துட்டு சிந்து வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு வருவான். எப்படின்னா மேரேஜ் ஆகி எப்படி வீட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த படியெல்லாம் தட்டி விட்டு அந்த மாதிரி அரிசியெல்லாம் தட்டி விட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்காக அவன் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்படி உள்ளே வர சமயத்தில் என்ன ஆகும்னா, அந்த மாமியாக்காரி வந்து அங்கேயே நில்லு, இந்த கருப்பி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடாது, அவள் இருந்தாலே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது, அவள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே, அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, சிந்து நான் மேரேஜ் பண்ண பொண்ணு, அவள் என் ஒய்ஃபு, இப்போ நான் அவளை முழு மனசாக என் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டேன், அவளை இங்கேருந்து போக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது, அவள் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரியும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் யார் சொல்லவும் கேட்க மாட்டேன், நீ வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அவளும் வந்து அந்த ஆரத்தி தட்டிலெல்லாம் கால் வச்சு உள்ளே வர்ற சமயத்தில் இந்த மாமியாக்காரிக்கு செம்ம கடுப்பாயிடும். அவள் கையில் இருக்க கிளாஸை தூக்கி எறிஞ்சி அந்த மற்ற 2 வில்லிங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் தூக்கி எறிய சொல்லிடுவா. அவங்களும் தூக்கி போட்டு எப்படியாவது வந்துட்டு இவளை வெளியே துரத்தணுங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வினய்க்கு என்ன பண்ணிடுவான், சிந்து நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. என்னென்னா, இந்த கிளாஸஸ் ஆஃப் பீசஸ்லாம் வந்து என்னை பயமுறுத்தாது, எனக்கு தெரியும், நான் வந்துட்டு வினய்க்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், அந்த லவ்க்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எவ்வளோ தூரம் வேணால் போவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்லேயே கால் வைக்க போவா.
அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஹீரோ அந்த காலை தாங்கி பிடிச்சி அந்த கண்ணாடியெல்லாம் அவன் கையால் ஏந்திக்குவான். இப்போ அவன் கை ஃபுல்லாக காயமாயிருக்கும். அந்த கை மேலேயே தான் சிந்து ஃபுல்லாக நடந்து அந்த கண்ணாடி பாட்டிலை தாண்டி வந்திருப்பா. இப்போ இந்த மாமியாக்காரிக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறப்ப, அதாவது அந்த ரூம்குள்ளே, மாயாவோட ரூம்குள்ளே போவாங்க. மாயா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, வினய்க்கு வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வினய்க்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. உடனே சிந்து பார்த்துட்டு மாயா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஐயோ இவ பார்த்துட்டாலே இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து டக்குன்னு ஏய் சிந்து இங்கே பாரு, நான் கூட உங்கள் கூட சேர்ந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அப்போனா எனக்கும் உங்கள் கூட சேர்ந்து எனக்கும் தானே கல்யாணம் ஆயிருக்கு, நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பேசவும், இவ வந்து சிந்து வந்து எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுவாள். ஆனால் வந்துட்டு மாயா சிந்து சொல்கிற எதையுமே கேட்க மாட்டா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து மாயாவை நிறுத்தி, ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சிந்துக்குரியதெல்லாம் மாயாக்குரியது தான், நீங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மாயாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டிக்குவா. அவள் பைத்தியமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் சிந்துவும் வினய்க்கும் நம்புகிறாங்க. ஆனால் அவள் தெளிஞ்சிட்டா. இப்போ இவங்கிட்டேருந்து சிந்துக்கிட்டேருந்து வினய்க்கு பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. இது தெரியாமல் 2 பேரும் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ சரி செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கும்போது மாயாவும் வினய்க்கும் செல்ஃபி எடுப்பாங்க. உடனே சிந்து வந்து அப்போ என் கூட எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோடனே, சரி வா நானும் வரேன் சேர்ந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது தடுக்கி ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறப்ப டக்குன்னு நம்ம வினய்க்கு வந்து அவளை பிடிச்சி அவனும் பெட்டில் விழுந்துருவான். விழுந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இப்போ தான் ஒரு லவ் டைலாக் பேசுவான். ஃபஸ்ட் டைம் அவனாக பேசுகிற ஒரு காதல் மொழி என்னென்னா, பாரு இந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நம்ம க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிது போல் அப்படின்னோடனே நம்ம மாயா வந்து அப்போ தான் அவளோட வில்லத்தனத்தை காட்டுவாள். இல்லை நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இவங்களை ஒன்றும் சேர விடக்கூடாது, இந்த சிந்து நம்மளை சேர விட மாட்டா, நம்ம மட்டும் ஏன் அவளை சேர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுவாள். அந்த பைத்தியமாக இருக்கப்போ எப்படி ஒரு மாதிரி செய்வா இல்லையா, பைத்தியம் மாதிரி, அந்த மாதிரி இப்போ வந்து செய்வா. அப்போ வந்து உண்மையாகவே பைத்தியமாக இருந்தால் இப்போ வந்து ஆக்ட் பண்ணுவாள். ஆக்ட் பண்ணிவிட்டு தலைவலிக்கிற மாதிரி காட்டுவாள். உடனே வந்துட்டு இல்லை நான் போலீஸ்கிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் யோசிக்காத, கண்டிப்பாக மாயாவுக்கு ட்ரபிள் கொடுத்தவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கப்ப மாயா என்ன நினைப்பானா, உங்கள் பிரதர் தான் என்னை கஷ்டப்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியணும், ஆனால் அவனை காட்டிக்கிட்டு கொடுக்குறத விட இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை அடையிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து மனசில் நினச்சிட்ருப்பா. இப்போ மாயா வந்து இனிமேல் நம்ம சிந்துக்கு என்னெல்லாம் ட்ரபிள் கொடுக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்தடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கோங்க. சிந்துவோட மாமனார் சிந்துக்கும் வினய்க்கும் ஒரு ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜால்ராவும் வில்லியும் சேர்ந்து எப்படியாவது இந்த ரீயூனியன் பார்ட்டியை ஃபியூனரல் பார்ட்டியாக மாற்றிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. என்ன பிளான்னா, அமன் அப்படிங்கிற ஒருத்தனை வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவனை கூப்பிட்டு இந்த ஜால்ராக்காரி என் மருமகளுக்காக என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டுட்டு அந்த பலூனை தொட போவா. பலூனை தொட போன உடனே பார்த்தாக்கா டக்குன்னு அமன் கத்திடுவான், டோன்ட் டச் இட் அப்படின்னுவான். உடனே ஏன் தொட்டா வெடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டோன்னே அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு அமன் சொல்லுவான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா. பார்த்தாக்கா இதில் வந்து ஒரு கேஸ் இருக்குது, இந்த பலூனில் ஒரு கேஸ் இருக்குது, அது ரொம்ப பாய்சனஸான கேஸ். இந்த பலூன் வெடிச்சது அப்படின்னா அதுக்குள்ளே இந்த ஒரு லிக்விட் ஊற்றும், கரெக்டாக அது சிந்து மேலே பட்டுச்சுன்னா அவள் வெடிச்சு பஷ்மம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவான். வா ரியலி அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் நல்ல விஷயம் நடக்க போகிற மாதிரி சந்தோஷப்படுவா. அப்புறம் வந்துட்டு இந்த பிளானோட இவங்க ரெடியாக இருப்பாங்க. சிந்துவும் மாயாவும் கீழே இறங்கி வரும்போது அப்படியே ரொம்ப அழகாக காட்டுவாங்க. அப்போ சிந்து வந்துட்டு வினய்க்கை சைட் அடிச்சுட்டே வருவா. வினய்க்கும் சிந்துவை பார்த்து சைட் அடிச்சுட்டு இங்கே ஒரு ரொமான்ஸ் சீனே ஓடிட்டுருக்கும். சிந்து அழகாக கீழே வந்து இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டுலாம் பார்த்துட்ருப்பாங்க. ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப அங்கே ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது லைட் இருக்காது. அவங்க கீழே இறங்கி வந்து இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு கரண்ட் வந்துடும். எல்லோரும் இவங்க ரொமான்ஸை பார்த்துட்டு கிளாப் பண்ணுவாங்க. ஒரு ஆள் மட்டும் கடுப்பில் இருக்கும். என்னன்னா, மாயா வந்து இப்போ கடுப்பில் இருப்பாள். என்ன நம்மளை விட்டுட்டு சிந்து கூட க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருப்பாள். உடனே டக்குனு இவளுக்கு ஒரு யோசனை வரும், நான் இங்கே யாரையோ பார்த்தேன், நாங்கள் யாரையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அந்த பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் அப்போ கத்துற மாதிரியே கத்துவா. கத்துன உடனே வினய்க்கு வந்து என்னாச்சு யாருன்னு சொல்லிட்டு வினய்க்கும் சிந்துவும் வேகமாக கேட்பாங்க. அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவள் உடனே ஒத்துக்கவே மாட்டா. நான் இல்லை நாங்கள் யாரையோ பார்த்தேன்னு சொல்லிட்டு கத்துன உடனே வினய்க்கு வந்து ஹக் பண்ணி சமாதானம் பண்ணுவான். இப்போ மாயாவுக்கு வந்து அந்த ஹக் தான் வேணும், ஏன்னா சிந்து கூட க்ளோஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஹக்காகவே அப்படி பண்ணியிருப்பா.
அப்போ நம்ம வில்லி வந்துட்டு மாயாவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் மாயாவை டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க பார்ட்டியை அப்படின்னு சொல்லிட்டு வினைக்கு முன்னாடி அப்படியே நல்ல விளாட்டும் மாயாவை கூப்பிட்டு போயிடுவா. மாயாவை தனியாக கூப்பிட்டு போய் இங்கே பேர் ஒன்னாலும் அமைதியாக இருக்க முடியாதா, எதுக்கு கப்பிள்ஸ்க்கு இடையில போய் டிஸ்டர்பன்ஸாக நின்றுட்டு இருக்க, டோன்ட் டாக் எனி திங், யூ கீப் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அமைதியாக நிற்க வச்சிருவா. உடனே மாயா வந்து ரொம்ப சோகமாக அப்படியே அமைதியாக நின்றுட்டு இதை பார்த்துட்டு வினய் கொஞ்ச நேரத்தில் திரும்பி மாயா கிட்ட வந்து ஒரு ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இந்த ஜூஸ் குடி அப்படின்னு உடனே அவளுக்கு திரும்பி ஹாப்பி ஆகிடும். அப்படியே 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கப்ப சிந்து இப்போ தான் எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்பா. அந்த ஒரு பலூன் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். ஏன் இந்த பலூன் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகுது, மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கே, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பவே டக்குன்னு இவளுக்கு அதுக்கு கீழே வினைக்கு நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ வினைக்கு தான் அங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு வினைக்கையும் மாயாவையும் தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டுறப்ப கரெக்டாக அந்த அமன் இருக்கால அவன் என்ன நினைப்பானா, சிந்து பக்கத்தில் வரால அங்கே கரெக்டாக பலூன் கீழே நிற்கும் போது வெடிச்சிடலாம் பலூன்னு சொல்லிட்டு பலூனை நோக்கி ஒரு ஆரோ விட்டுருவான். அந்த ஆரோ பலூன்ல பட்டு பலூன் வெடிக்கும், அதுல இருந்து லிக்விட் விழுகும். அது பாய்சனஸான லிக்விட் தானே. உடனே அது லைட்டா வந்துட்டு வினை கையிலயும் சிந்து கையிலயும் பட்டுரும். சிந்துக்கு செம்மையா எரியும். வினைக்கும் மாயாவும் தள்ளி போய் விழுந்துருவாங்க. ஆனா சிந்து கையில தான் இப்ப அந்த ஆசிட் விழுந்துரும். இன்னும் அவன் பட்ட உடனே பயங்கரமா கத்துவா எரிச்சல்ல. அப்பதான் வினைக்கு வேகமா ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு இதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், யாருக்கு இந்த அளவுக்கு செய்யறதுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். உடனே நம்ம மாயா வந்து திரும்பி ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிருவா. வினைக் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே வினைக்கும் சிந்துவும் மாயாவை பார்த்து வேகமாக ஓடி வந்து மாயா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வினைக் மாயாவை தூக்கிக்கிட்டு அப்படியே அழகாக தூக்கிட்டு மேலே நடப்பான். அப்போ மாயா சொல்லுவா, இன்னைக்கு நீ என்னை தூக்கிட்ட, கூடிய சீக்கிரமே உன்னை முழுசாக எனக்கு சொந்தமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பா. நினச்சிட்டு அப்படியே மேலே போனோடனே மேலே அழகாக போய் குழந்த மாதிரி வினைக்கு வந்து மாயாவை படுக்க வைப்பான். உடனே டக்குன்னு படுக்க வச்சுட்டு திரும்பும்போது வினை கையை மாயா பிடிச்சிட்டு எங்கேயும் போகாத நீங்கே இருன்னு சொன்னோன்னே இல்லை சிந்து தனியாக இருக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறப்ப சரி சிந்துவை பார்க்க நீ போ, ஆனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஏன்னா நீ என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறல, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ன உடனே சரி கொடு அப்படின்ன உடனே இல்லை இப்படி கொடுக்க மாட்டேன், நீங்கள் உட்காரு கண்ணை மூடு அப்படின்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் வினைக்கு வந்து அவளை குழந்த மாதிரி தானே பார்க்குறான். உடனே சரி நான் கண்ணை முடிக்கிறேன், பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் கொடு, நான் சிந்துவை பார்க்க போகணும் அப்படின்ன உடனே இன்னைக்கு எப்படியாவது வினைக்கு நான் தான் அடைஞ்சே தேரணும், சிந்துவை பற்றி நான் யோசிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வினைக்க கிஸ் பண்ணுற மாதிரி வருவா. உடனே சிந்து வேகமாக ஓடி வந்து வினைக்கு வேகமாக ஓடி வரும்போது சிந்துவோட சத்தம் கேட்டோடனே மாயா தள்ளி போயிடுவா. இன்னும் வினைக்கு நம்ம எப்படியாவது மாயாவை ஸ்டேஷன் கூப்பிட்டு போகணும், அவளுக்கு யார் இப்படி பண்ணான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருப்பா. மாயா வந்துட்டு சிந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட நெத்தியில் இருக்க குங்குமத்தை அழைக்க போவா. உடனே சிந்து டக்குன்னு டென்ஷன் ஆகி மாயா என்ன பண்ற நீ, எதுக்காக என்னோட குங்குமத்தை அழைக்க பாக்குற, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இந்த மாதிரி பிராங்க்லாம் பண்ணாதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ ஏன் இன்னைக்கு வியர்டா நடந்துக்கிற, ஏன் இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, நீ இன்னும் இன்னைக்கு சரியில்லை மிரட்டிட்டு இருப்பா. உடனே சிந்து மிரட்டுறதை பார்த்தா ஐயோ சிந்துக்கு நம்ம குணமாயிட்டோம்னு தெரிஞ்சா சரி வராது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து திரும்பி ஆக்டிங்கை போட்டு மயங்கி அப்படியே விழுக போயிடுவா. வினைக்கு சொல்லுவான் இப்போ வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம மாயாவோட உடம்ப பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை யார் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு மாயாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்குள்ளே இங்கே மாயாவை கடத்தினால, அதாவது வினைக்கோட தம்பி அவன் வந்து இவளை என்ன பண்ணுறது, மாயாவை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளணும், இல்லாட்டி நம்மளை காட்டி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். பாட்டியிலேருந்து குப்பையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா, சாக்கில் குப்பையெல்லாம் போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க 4-5 பேர். உடனே அந்த சாக்கில் என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஐடியா வரும். குப்பைன்னு சொன்னோடனே என்ன பண்ணுவீங்க, அந்த குப்பையை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வரும், சரி இதோட போட்டு இவளை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சாக்கில் இவளையும் கட்டி போடலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். வினைக்கும் சிந்து வந்து மாயா ரூமுக்கு வந்து பார்த்துட்டு மாயாவுக்கு பாலை குடிக்க கொடுத்துட்டு சரி நம்ம ரூமுக்கு போகலாம், நீ வா ரூமுக்கு வா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வினைக்கு வந்து சிந்து கிட்ட சொல்லுவான். இப்போ இவங்க 2 பேரும் ரூமுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப இவ வந்துட்டு விடக்கூடாது, இவங்க 2 பேரையும் தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயா சொல்லுவா. இங்கே பாரு சிந்து, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, நீ மாயா மாதிரி செய்யணும், நான் சிந்து மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலில் தூக்க மருந்தை கலந்து அவள் குடிக்க வச்சு படுக்க வச்சிருவா. என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாலையும் அவளும் குடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாயா அப்படியே அந்த பெட்லேயே அவளை படுக்க வச்சுட்டு சிந்து மாதிரி மாயா கிளம்பி வினைக்கோட ரூமுக்கு போயிடுவா. பார்த்தீங்களா இந்த மாயா எப்படி
ஆயிட்டான்னு சொல்லிட்டு அங்க வினைக் ரூமுக்கு போனாக்க வினைக்கு வந்துட்டு சிந்து தான் நிக்கிறான்னு நினைச்சிட்டு வினைக்கு வந்து அவளை டச் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பான். ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பான். இருட்டுல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு எனக்கு ஏதோ சரியா படலையே, நீ சிந்து மாதிரி தெரியல, நீ சொல்லு, நீ என் சிந்து தானா, ஏன் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் சிந்து தானா அப்படின்னு கேட்ட உடனே மாயாவுக்கு வந்து டவுட் வந்துடும். ஐயோ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும், ஃபர்ஸ்ட் அவனை அடையணும்னு நினைச்சிருக்கோம், நம்ம வந்து சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வினைக்கை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுவா. வினைக் திரும்பி வர்றதுக்குள்ள மாயா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. அதுக்குள்ள இங்க சிந்துவை வந்துட்டு மாயான்னு நினைச்சு அந்த தம்பிக்காரன் மூட்டை கட்டி ஒரு இடத்துல போட்டு போயிடுவான். அதாவது குப்பைங்களோட சேர்த்து போட்டு போயிடுவான். இப்ப சிந்து வந்துட்டு ஐயோ எனக்கு என்னாச்சு, என்னை யாரு எப்படி காப்பாத்த போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வலையெல்லாம் ஆட்டி ஆட்டி வினைக்கு வந்து அவ அங்க இருக்கிற விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுவான். அவனுக்கு ஆனா வளையல் சத்தம் கேட்கும். அவன் சத்தம் கேட்குற வரைக்கும் போவான் கரெக்டா அவ இருக்க இடத்த மிஸ் பண்ணிடுவான். அந்த மூட்டை இருக்க இடத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டு சத்தம் கேட்குற இடத்துக்குலாம் போயிட்டு சிந்து எங்க போன, உன்னை நான் எப்படி காப்பாத்துறது, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பான். உனக்கு என்னாச்சு, நான் எப்படி உன்னை காப்பாற்ற போறேன்னு தெரியலையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். சிந்துவும் வந்து உள்ள உட்காந்து அந்த சாக்குக்குள்ள இருந்து புலம்பிட்டு இருப்பான். நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவ உருண்டு அவளாவே அந்த சாக்கோடையே உருண்டு போயிட்டு டைனிங் டேபிளுக்கு அடியில போயிட்டு சிக்கிக்குவா. சிக்கிட்டு அந்த டைனிங் டேபிள ஓங்கி அந்த உள்ளேயே இருந்துட்டு சாக்குக்குள்ளே இருந்துட்டு அது ஓங்கி உதச்சி வெளியே அப்போ அந்த டைனிங் டேபிள்ல இருக்க கத்தி வந்து கரெக்டா அவ மேல விழுக போற டைம்ல நம்ம வினைக்கு பார்த்துருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த சாக்கு ஏன் அவருது, ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தியை பிடிச்சிட்டு அதாலேயே அந்த சாக்கை கட் பண்ணி பார்ப்பான். சிந்து மயக்கத்துல இருப்பா. ஐயோ சிந்து உன்னை யாருமா இப்படி பண்ணா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவன் ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். இதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. இன்னும் வினைக்கு போயிட்டு அம்மா கிட்டே கேட்பான், என் சிந்துவை யாருங்க இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ என்னையே சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க மாமியாருக்கு வந்து சிந்துவை பிடிக்கலனாலும் சிந்துவை வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க மீன்ஸ் கொல்ற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அவளை வெளியே துரத்தணுங்கிறது மட்டும்தான் அவங்க மாமியாரோட எண்ணம். இப்போ அந்த வில்லி ஜால்ரா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இதை வந்து அவங்க தங்கச்சி, அவங்க பைத்தியக்கார தங்கச்சி தான் செஞ்சிருப்பா, அவளுக்கு தானே தெரியும், அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த குடும்பத்தோட சொத்தை அட்டை போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க, தங்கச்சியை ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருவேளை தங்கச்சி வந்து ரூம்ல இல்லை, பெட்ரூம்ல இல்லைன்னா பாரு எல்லாரும் இங்கே இருக்கும், அவள் மட்டும் இங்கே பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கலன்னா அவள் தான் இதை பண்ணியிருப்பா, அவள் எங்கேயோ பண்ணிட்டு ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரூமுக்கு போவாங்க. ஆனால் அப்போ அவள் ரூம்லையும் இருக்க மாட்டான். ஏன்னா அவள் தான் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. ஐயோ எல்லாரும் இப்போ என்ன தானே சந்தேகப்படுறாங்க, நான் இப்போ ரூமில் இல்லைன்னா எல்லாருக்கும் என் மேலே தான் சந்தேகம் வரும், என்னை இங்கேருந்து அனுப்பிட்டாங்கன்னா என்னால் வினை கூட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பா. என்னன்னா எல்லாரும் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவள் ரூமில் இருக்க மாட்டான். கரெக்டாக பாரு அவள் இல்லை, அவள் தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்க டைம் கரெக்டாக பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வருவா. வெளியே வந்த உடனே எங்கம்மா போன அப்படின்னு, சிந்து நீ தானே சொன்ன தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும்னு, அதான் நான் பல்லு விளக்க போனேன், என்னாச்சு ஏன் எல்லாரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி கேட்டுட்ருப்பா. உடனே எல்லாரும் நம்பி போயிடுவாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் சிந்து கவனிப்பா. அவர்களுடைய தாலி வந்துட்டு மாயாவோட கழுத்தில் இருக்கும். மாயா அது ஏன் தாலி எப்படி உன் கழுத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இது இங்கே தான் பெட்டில் கிடந்துச்சு, நீ தானே சொல்லியிருக்கா சிந்துக்குரியதெல்லாம் மாயாக்குரியது, மாயாக்குரியதெல்லாம் சிந்துக்குரியதுன்னு, அதனால தான் நான் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னோடனே, மாயா சும்மா விளையாடாத, அதை நான் யாருக்கும் தரமாட்டேன், எது வேணா நீ கேளு தரேன், ஆனால் இதை நான் தரமாட்டேன். மாயாவோட கழுத்தில் இருக்க தாலியை வாங்கி இவ போட்டுக்குவா. தாலியை கழுத்தில் போகிறப்ப இவ யோசிச்சுட்டு இருப்பா, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மாயா ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டே கழுத்தில் போட போகிறப்ப வினைக்கு வந்து அவனே அந்த தாலியை திரும்பி கட்டி விட்டுட்டு அப்படியே இந்த டைமில் கண்ணாடியில் பார்த்து இங்கே ஒரு ரொமான்ஸ் சீன் ஓடிட்டுருக்கும். அப்போ வந்து வினைக்கு சொல்லுவான், எனக்கு என்னவோ இதெல்லாம் செய்கிறது நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்குமோன்னு தோணுது, அதுக்கு நான் அதை கண்டுபிடிக்க நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதில் பார்ப்போம், நான் என்ன பண்ணணுங்கிறத உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஃபங்க்ஷனில் இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து கேர்ள் மாதிரி சாரியில் முகத்தை மூடிட்டு வந்திருப்பான். உடனே அந்த சிந்துவும் வந்துட்டு அவங்களுக்காக சந்தனம் வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு முகத்தை எடுக்க பார்ப்பாங்க. அவன் எடுக்க விட்டுருக்க மாட்டான். இப்போ விநாயக்கோட பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் எப்படியாவது மாயாவை இன்னைக்காச்சும் கொண்டுடணும், இன்னைக்கு அவள் தனியாக தானே இருப்பா, எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பான். கீழே பார்ப்பான், அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு மாயா இருக்க மாட்டாங்க. சரி அப்போ கண்டிப்பாக அவள் ரூமில் தான் இருப்பா, இதை விட நல்ல சான்ஸ் நம்ம கிடைக்காது, எப்படியாவது இவளை கொண்டுடணும் இல்லாட்டி நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அவளை கொல்றதுக்காக ரூமுக்கு போயிருப்பான். ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு சேர்ல மாயா தலை விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. மாயா தான் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து மாயாவை கொல்ல போகிறான். கரெக்டாக சிந்து வந்து அவனோட கழுத்தில் டக்குன்னு ஒரு துணியை வச்சு
அவனோட கழுத்தை பிடிச்சி இழுத்துருவா. அப்பதான் பார்த்தா அங்க மாயா இருக்க மாட்டா. மாயா மாதிரி ஒரு டம்மி பீஸ் தான் அங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னா விநாயக் தான் இதை பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்படியாவது மாயாவை யாருக்கு கொலை பண்ண பாக்குறாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக் பிளான் பண்ணதான் இது எல்லாமே. இப்போ ஒரு வழியா கீழே கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் காட்டுவான். மாமியா அந்த ஜால்ரா எல்லாருமே வந்து சத்தம் போடுவாங்க. எப்படி என் பையன் மேல இப்படி அபாண்டமா பழி சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போடும்போது இவன் வந்து விநாயக் வந்து யாரையுமே நம்ப மாட்டான். ஏன்னா விநாயக் வந்து முழுசா இப்போ சிந்துவை ரொம்ப லவ் பண்றா இல்லையா, அதனால சிந்து என்ன சொன்னாலும் சிந்துவை மட்டும்தான் நம்புறான். சிந்துவும் உண்மையை தான் சொல்லுவா. அப்போ அங்க இருக்க போலீஸும் வந்துட்டு கேட்பாங்க, மாயா நீ யாருக்கும் பயப்பட வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விநாயக் எல்லாரும் கேட்பாங்க. விநாயக் வந்து பக்கத்துல வந்து கேட்ட உடனே அந்த மாயாவும் விநாயக்கோட கையை பிடிச்சிட்டு ஆமா இவன் தான் என்னை கொல்ல பார்த்தது அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவோம். அப்புறம் போலீஸ் கிட்ட அந்த ஜால்ராக்காரி போய் சண்டை போட்டுட்டு இருப்பா. என்ன நீ ஒரு பைத்தியக்காரி சொல்றத போய் நம்பிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு போலீஸா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கப்ப சிந்து சொல்லுவா, இல்ல அவ பைத்தியம் கிடையாது, அவ வந்து கொஞ்சம் மென்டல் அளவுல குழந்தை மாதிரி இருக்காளே தவிர அவளுக்கு உண்மை எது பொய் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு அவளுக்கு தெரியும், அதனால அவளை பைத்தியம்னு இனிமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிடுவா. மேலே போய் பார்த்தாக்க விநாயக் வந்து தனியா இன்னும் யோசிச்சுட்டு இருப்பான், எதுக்காக தம்பியை இப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம மாயாவும் வந்து பின்னாடி இருந்து விநாயக்கை ஹக் பண்ணுவா. விநாயக் என்ன நினைச்சிருவா, சிந்து தான் ஹக் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அங்க மாயா தான் இருப்பான். இவன் செம்ம ஷாக் ஆயிட்டு நீயா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா ஃப்ரெண்டு, என்னால உங்களை விட்டு தூரமா இருக்க முடியல, எனக்கு நீங்க தூரமா போனீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, நீங்க கூடயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். பேசிட்டு திரும்பி முன்னாடி திரும்பினதுக்கு அப்புறமா ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா சிந்து வந்துட்டு குட் ஜாப் மாயா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு பயந்துருவா. இவ ஹக் பண்ணிட்டு இருந்தது பார்த்தா இவ இப்படி பேசுறான்னு நினைச்சிட்டு. ஆனா சிந்து வந்து அவனை காட்டி கொடுத்தாலே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ஏன்னா சிந்து மனசுல வந்து ரொம்ப சுத்தமா இருக்கனால சிந்து வந்து அப்படி சொல்லிட்டு இருப்பா. கரெக்டா சிந்துவும் மாயாவும் பேசிட்டு இருக்கும் போதே விநாயக் வந்துட்டு அங்க இருந்து போயிடுவோம். இப்போ விநாயக் வந்து கிளம்பிட்டு இருப்பான், ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பான் போல. அப்போ வந்து விநாயக்கோட ஒய்ஃப் சிந்து வந்து ஏதோ கொடுக்க வருவா, வேலட் கொடுக்க வருவா. உடனே விநாயக் சொல்லுவான், சிந்து ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு மாயா ஹக் பண்றது வந்து ரொம்ப வியர்டா இருக்கு, முன்ன மாதிரி இல்லை, அதுல ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, இனிமே நீயே மாயாவை பார்த்துக்கோ, அவ குழந்தைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, பார்க்குறவங்க மாயாவையோ இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப்பையோ தப்பா நினச்சிட்டா தப்பாயிடும், எனக்கு தெரியும் மாயா என்னோட குழந்தைன்னு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து முழுசா சிந்து கிட்ட கொடுப்பான். இதெல்லாம் நம்ம மாயா என்ன பண்ணுவான்னா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு எப்படி எப்படி வினய்க்கு வந்து என்னை விட்டு தரலாம், அவன் வந்து சிந்துக்காக என்னையே பார்த்துக்க மாட்டேன்னு சொல்றானா, என்னை அவன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்துக்கிட்டான், இப்போ ஏன் இப்படி பேசுகிறான், விநாயக் எனக்கு சொந்தமானவன், நான் இந்த சிந்து இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் இவளை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிச்சுட்டு இருப்பா. அதே சமயம் இந்த மாமியாக்காரியும் சிந்து மேலே கோவமா இருப்பா. இவ என்ன அமைதியா இருக்க சொல்றது, நான் தான் இந்த வீட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன், இவ என்ன அமைதியா இருக்க சொல்றா, என்னால அங்க எதுவுமே பேச முடியல பப்ளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கடுப்புல இருப்பா. இவ இப்படி கத்திட்டு இருக்கப்ப நிஷா என்ன பண்ணுவானா அப்படியே ஃபுல் பிளாக் சாரி கட்டிட்டு மூஞ்சி ஃபுல்லா கரியப்பிட்டு வந்து நிற்பா. நிஷா நீ என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டோடனே ஆன்ட்டி இதுக்கு நீங்க பழகிதான் ஆகணும், உங்களால தான் உங்க மருமகளை வெளியே துரத்த முடியல, அப்போ இனிமேல் அவளோட வாழ பழகிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவா. உனக்கு தெரியும்ல எனக்கு பிளாக் பிடிக்காதுன்னு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. இனிமேல் நீங்கள் பழகிதான் ஆகணும், ஏன்னா சிந்து கூட இருக்க பழகணும்னா கருப்பு கூடையும் பழகி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிஷாவும் எல்லாத்தையும் சொல்லுவா. இப்போ உங்களால் இனிமேல் இந்த வீட்டில் ஆட்சி செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவா. மாமியா கிட்ட வந்து ரூல் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே மாமியாவுக்கு செம கோவம் வந்துடும், ஓங்கி ஒரு அரைஞ்சிருவா. அரைஞ்சிட்டு இங்கே பாரு இந்த வீட்டில் என்னை தவிர வேற யாரும் ரூல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மேலேருந்து ஒரு கேன் வந்து கீழே விழுவும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாக்கா மூந்து பார்ப்பா அந்த நிஷா. மூந்து பார்த்தா இன்னும் கெரோசின் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மேலே பார்த்தா இந்த ஜால்ராக்காரி வந்து அவள் உடம்பு ஃபுல்லாக கெரோசினை ஊற்றிட்டு கையில் லைட்டை வச்சுட்டு மேலே பற்ற வைக்கிற மாதிரி போவா. ஒன்று ஐயோ நிஷா நீ என்ன பண்ணுற சுஷ்மா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாக்காரியும் ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிஷாவும் ஓடி வந்து கேட்பாங்க. கேட்டோடனே என் பையனை என்னால் காப்பாற்ற முடியல, அப்போ நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், அவன் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறத என்னை பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோவப்பட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ மாமியாக்காரி சொல்லுவா, இங்கே பாரு அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ இனிமேல் இதை பற்றி யோசிக்காத, அந்த கருப்பியை எப்படி வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசிகிட்டு இருப்பா. இங்கே நம்ம மாயாவோட ரூமில் என்ன நடக்கும்னா மாயா செம்ம கடுப்பில் இருக்கா. என்னடா இவன் வினய்க்கு இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, வினய்க்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம், சிந்து இருக்க வரைக்கும் வினய்க்கு நம்மளால
அடைய முடியாது. அதனால சிந்துவை ஃபஸ்ட்டு துரத்தணும். நம்ம வினய்க்கு வந்து முழுசாக அடையணும். வினய்க்கு முழுசாக அடையலைன்னா நான் உயிரோட இருக்கதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குங்குமத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டா. குங்குமத்தை என்ன பண்ணிடுவா, கோபத்தில் தூக்கி எரிஞ்சிருவா. தூக்கி அது செவுத்துல பட்டு அந்த குங்குமம் லைட்டாக வந்துட்டு அவளுடைய நெத்தியிலையும் அந்த தலையிலையும் வந்து பற்றும். உடனே இப்போ வினய்க்கு வந்துட்டு என்னால் வினய்க்கு அடைய முடியலைன்னா நான் உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கத்தி எடுத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கிட்ட கொண்டு போவா. டக்குன்னு அங்கே வந்து ஒரு கை அவள் கையை தடுத்து நிறுத்தும். யாருடான்னு நம்மெல்லாம் சிந்துன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது சிந்து கிடையாது. யாரான்னு பார்த்தாக்கா அந்த மாமியாக்காரி. என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடையிறதுக்காக நீ போராடணும், அதை விட்டு இப்படி செத்து போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவள் வந்து யார் பண்ணா? நான் வந்து சாக போல, நான் வந்து விளையாண்டுட்ருக்கேன், கத்தி இருந்துச்சு அதை எடுத்து விளையாண்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பாரு, நீ ஆக்ட் பண்ணுறதெல்லாம் மற்றவங்க முன்னாடி வச்சுக்கோ, என் முன்னாடி இல்லை, ஃபஸ்ட்டு என் முன்னாடி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி கோவமாக சொல்லுவாள். எனக்கு தெரியும் நீ சரியாயிட்டேன்னு எனக்கு எப்போவோ தெரியும், நீ எதுக்காக இப்படி பண்ணுறன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன, உனக்கு விநாயக் வேணும் அவ்வளோதானே? நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொன்னதே வந்து உன்னால தான். உன்னை மேரேஜ் பண்ண போகிறான்னு நினச்சி தான் நான் விநாயக்கு ஓகே சொன்னேன். ஆனால் அவன் அந்த கருப்பியை தான் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியாக்காரி அவள் பேச்சை மாற்றி அவளை வந்து மனசை மாற்ற பார்ப்பா அந்த மாயாவை. இப்போ மாயாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவ பேசுகிறத கேட்டு மாயாவும் உண்மைன்னு நம்பி அவள் கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சிருவா. சரி, மாயா வந்து ஜெயிக்க பிறந்தவ, நான் வந்து எப்படியாவது வினய்க்கு வந்து எனக்கு சொந்தமாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இந்த மாமியாக்காரி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பாப்பா. என்னன்னா, இவளும் இதே மாதிரி தான் இன்னொருத்தரோட ஹஸ்பண்டை வந்து இவளுக்கு சொந்தமாக்கிக்குவா. எதை வச்சுன்னா அவளோட கலரை வச்சு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அந்த யார்கிட்டருந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடுங்கியிருந்தாலோ அவங்க வந்து ஒரு சாபம் விட்டுருப்பாங்க. என்னன்னா, இங்கே பாரு, நீ செஞ்ச காரியத்துக்கு என் புருஷனை என்கிட்டேருந்து பறிச்சிட்டல, இதனாலேயே உனக்கு வந்து உன்னோட மருமக வந்து கருப்பாக தான் பிறப்பா, உனக்கு மருமக கருப்பாக தான் அமைவா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருப்பா. அதே மாதிரி அவளுக்கு கருப்பாக இருக்க ஒரு மருமக தான் அமைஞ்சிருப்பா. அதை வந்து இவ யோசித்து பார்த்துட்டு அவள் சொல்லுவாள், நான் எப்படி நான் வந்து எப்படி எனக்கு சொந்தமானதை பறிச்சுக்கிட்டேனோ அதே மாதிரி நீயும் உனக்கு சொந்தமானதை பறிச்சுக்கோ அப்படின்லாம் பேசி மனசை மாற்றிருப்பா. அவளும் ஓகே, மாயா வந்து ஜெயிக்க பிறந்தவ, நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உறுதிமொழி எடுத்துக்குவா. இப்போ நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா வினய்க்கு வந்து அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பான். சிந்து குளிச்சுட்டு வெளியே தலை தொட்டிகிட்டே வருவா. வினய்க்கு தூங்குறத பார்த்துட்டு சரி அவனுக்கு கொஞ்சம் விளையாடலாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலைமுடியால் அவன் கணத்தில் போய் சும்மா ஜஸ்ட் டச் பண்ணுவா. உடனே டக்குன்னு இவன் வந்து தூங்கலை, இந்த திருட்டு பையன் வந்து முழிச்சிட்டு தான் இருப்பான். உடனே டக்குன்னு வந்து சிந்துவை வந்து இழுத்து மேலே போட்டுக்குவான். ஓ, உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண தெரியுமா? எப்போ இருந்து நீங்கள் இப்படியா, நீங்கள் இவ்வளோ நாட்டியா, நீங்கள் என்னோட காதல் உங்களை மாற்றுச்சா இல்லை நீங்கள் நார்மலாகவே இப்படி தானா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை உன்னோட காதல் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். இப்போ கரெக்டாக 2 பேரும் இப்படியே கொஞ்சிட்டே கிஸ் பண்ண போவாங்க. கரெக்டாக கிஸ் பண்ண போகிற டைமில் ஒரு ஃபோன் அடிச்சிரும். ஃபோன் அடித்த உடனே யாரா இது இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை விட்டு போயிட்டு ஃபோன் எடுப்பான். ஃபோன் எடுத்த உடனே சொல்லுங்கள் அப்படின்னதும் மீட்டிங்க்கான டைம் கேட்பாங்க. நானே இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் தான் இருக்கேன், நான் அப்புறமே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு சிந்து சிரிச்சிட்டே போயிட்டு குங்குமம் எடுத்து நெத்தியில் வைக்க போவாள். ஆனால் அவள் கையை எடுத்து விட்டுட்டு இவனே போய் குங்குமத்தை எடுத்து வைக்கலான்னு போகிறப்ப கரெக்டாக வேகமாக ஒரு கல் வந்து அவங்க மேரேஜ் ஃபோட்டோவை உடச்சிரும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதுக்குள்ளே கீழேருந்து ஒரே சத்தமாக இருக்கும். விநாயக் பாண்டிய ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வரும். என்னாச்சு இது, என்ன சத்தம்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே வேகமாக ஓடி வருவாங்க. வந்தவங்க எதுவுமே சொல்லாமல் விநாயக் பாண்டிய ஒளிக அதை மட்டும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு சிந்து தான் வந்து கேட்பா. ஃபஸ்ட்டு எல்லோரும் நிறுத்துங்க, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க, எதுக்காக என் ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ பறிஞ்சு பேசி வருவா. அப்போ தான் அவங்க எல்லாம் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா இந்த மகளிர் குழு இருக்கும் இல்லையா, மாதர் குழுன்னு சொல்லிட்டு அந்த குழுவிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு விநாயக் பாண்டே என்ன நீ தான் விநாயக் பாண்டேவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? ஆமாம், அவனோட செகண்ட் ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்டோடனே கரெக்டாக அவளும் ஓடி வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. ஓடி வந்துட்டு இதை விநாயக் பார்த்தோன்னே மாயா நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் பக்கத்தில் நிற்பா. ஓ, அப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க, எல்லா வீடியோவை காட்டுவாங்க. ஒரு வீடியோவை, அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, சிந்து மேரேஜ் பண்ணும்போது கை பிடிச்சி சுற்றுவாள், அப்போ மாயாவும் கூட சேர்ந்து சுற்றிருப்பா. அப்போ வந்து மாயாவுக்கு விவரம் தெரியாது.
அதாவது அந்த பைத்தியக்காரத்தனமா இருந்தா அப்போ சேர்ந்து சுத்தி இருப்பா. அதை காட்டி வந்துட்டு எல்லாரும் மிரட்டுவாங்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பனிஷ் பண்ணாதான் இன்னைக்கு உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டால இந்த ஆக்ரால எவனுமே செகண்ட் ஒய்ஃப் வச்சுக்க கூடாது, உன்னை எந்த அளவு அவன் டார்ச்சர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, எனக்கு எந்த இன்ஜஸ்டிஸுமே நடக்கலை, என்னை வினய்க்கு நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எவ்வளவோ பறிஞ்சு பேச பார்ப்பா. ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம வினய்க்கோட ஃபோட்டோவை எரிச்சிருவாங்க. அவனை பிடிச்சி ஒரு தூணில் கட்டி போட்டு அவனை மிரட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சூடாக ஒரு கம்பியை சூடு வச்சு கிட்ட கொண்டு வருவாங்க. அப்போ வந்து வினய்க்கு பார்த்து இவ பயந்துட்டுருப்பா. வினய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சிந்து பயந்துட்டுருப்பா. எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட் பாருங்கள்.